என் பெயர் கவிதா. நான் ஒரு கிராமத்தில் வசதியாக வாழ்ந்து வருகிறேன். என் வீட்டிற்கு முன்னால் ஒரு தோட்டம் உள்ளது. இந்த தோட்டத்தில் வேலை செய்ய ஒரு வேலைக்காரன் தேவைப்பட்டான். தோட்ட வேலைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கள் என்று பல பேரிடம் நான் சொல்லி வைத்திருந்தேன். திடீரென்று ஒரு நாள் என் தோழி முத்து என்கின்ற ஒரு ஆளை தோட்ட வேலைக்கு அழைத்து வந்தாள். நான் அவனிடம் தோட்ட வேலை செய்வதில் உனக்கு அனுபவம் இருக்கிறது என்று கேட்டேன். எனக்கு தோட்ட வேலைகள் செய்யத அனுபவம் இல்லை. நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் நான் செய்கிறேன் என்று அவர் கூறினார். சரி, நான் கற்றுத் தருகிறேன். பிறகு தினமும் 500 ரூபாய் உனக்கு சம்பளம் தருகிறேன். நீ இங்கேயே தங்கிக் கொள்கின்றாயா என்று கேட்டேன். அவனும் சரி என்று கூறிவிட்டான். பிறகு அவருக்கு தோட்ட வேலை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். இப்படியே ஒரு வாரம் சென்றது. அவனும் தோட்ட வேலையை கற்றுக்கொண்டான். அன்று ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்தது. மழையில் நனைந்து கொண்டிருந்தான். முதலாளி தொழிலாளி என்ற வேற்றுமை என்னிடம் இருக்காது. நான் அனைவரிடம் தோழியாக நடந்து கொள்வேன். அவன் மழையில் நனைந்து கொண்டிருப்பது எனக்கு கவலையாக இருந்தது. உடனே அவனை வீட்டிற்குள் அழைத்து வந்தேன். பிறகு நாங்கள் இருவருமே மழையில் நனைந்து விட்டோம். மழையில் நனைந்த அவனுக்கு டீ போட்டுக் கொண்டு வந்து கொடுத்தேன். பிறகு இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். அவன் தனக்கு யாருமில்லை என்றும் நான் ஒரு அனாதை என்றும் கூறி கவலைப்பட்டான். அவன் சொன்ன சோகக் கதையைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. இனிமேல் அவனை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். உடனே நான் அவன் கவலை போக்குவதற்காக நான் வைத்திருந்த மாம்பழமும் உளுந்த வடையை சாப்பிடக் கொடுத்தேன். சாப்பிட்ட பிறகு அவனுக்கு முகத்தில் சந்தோஷம் வந்தது. மாம்பழமும் உளுந்த வடையும் ருசியாக இருந்தது. சாப்பிடக் கொடுத்ததற்கு நன்றி சொன்னான். அதற்குப் பிறகு அவனுக்கு தினமும் சம்பளம் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தேன். இருவரும் நல்ல நண்பர்களானோம். அவன் என்னுடனே இருந்துவிட்டான். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.